ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நம்ம தினசரி வாழ்க்கையில் பேசக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உன்னுடைய சம்பளம் எவ்வளவு, உங்கள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்ட கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் ஹவு மச் இஸ் யுவர் சேலரி, சேலரி சம்பளம். யுவர் சேலரி உன்னுடைய சம்பளம், உங்கள் சம்பளம் அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் இஸ் யுவர் சேலரி, உன்னுடைய சம்பளம் எவ்வளவு. என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் டேக் மீ வித் யூ, டேக் மீ வித் யூ, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. நகத்தை கடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். நகத்தை கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். நெயில்ஸ் அப்படின்னா நகங்கள். நெயில்னா நகம், பைட்னா கடிக்கிறது. டோன்ட் பைட்னா கடிக்க வேண்டாம். டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ், நகத்தை கடிக்காத. யாரோ உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரோ உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் someone is calling you, someone is calling you, யாரோ உன்னை கூப்பிடுறாங்க. நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ தாட், நான் நினைத்தேன். அவர் சுயநலவாதி அப்படின்னு சொல்றதுக்கு he is selfish, அவன் சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர் சுயநலவாதி. he is selfish, selfish அப்படின்னா சுயநலம். நான் ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ பாட் எ கார், ஐ பாட் எ கார், நான் ஒரு கார் வாங்கினேன். திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லுவோம். மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எகெயின் அண்ட் எகெயின். எகெயின்னா திரும்பவும், மீண்டும் அப்படின்னு அர்த்தம். எகெயின் அண்ட் எகெயின், திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். அவனுக்கு இது தெரியாதா அல்லது அவருக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் டசன்ட் ஹீ நோ திஸ், டசன்ட் ஹீ நோ திஸ். என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் கார், ஐ டோன்ட் ஹாவ் கார். இன்னும் 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஃபோன் பண்ணி கேட்கும்போது எப்போ வருவீங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் பி தேர் இன் 5 minutes, ஐ வில் பி தேர், நான் அங்கு இருப்பேன். இன் 5 minutes, 5 நிமிடத்தில் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பி தேர் இன் 5 minutes, இன்னும் 5 நிமிடத்தில் நான் அங்கு இருப்பேன். ஃபார் வாட், எதற்காக அப்படின்னு கேட்போம். ஃபார் வாட், எதற்காக. அவள் வீட்டில் இருக்காளா அப்படின்னு கேட்கறக்கு இஸ் ஷீ அட் ஹோம், இஸ் ஷீ அட் ஹோம், அவள் வீட்டில் இருக்கிறாளா. எங்கிருந்து அப்படின்னு கேட்போம். ஃப்ரம் வேர், ஃப்ரம் வேர், எங்கிருந்து. ஐ எம் யூஸ்டு டு இட், எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது பழக்கமாயிடுச்சு, எனக்கு இது பழகி போச்சு. ஐ எம் யூஸ்டு டு இட். ஐ கான்ட் டூ இட், என்னால் அதை செய்ய முடியாது. ஐ கான்ட் டூ, என்னால் முடியாது, செய்ய முடியாது. இட், அதை. ஐ கான்ட் டூ இட், என்னால் அதை செய்ய முடியாது. உனக்கு அந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு அந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் டு யூ நோ த அட்ரஸ், டு யூ நோ த அட்ரஸ், உனக்கு அந்த முகவரி தெரியுமா. எப்போ வந்த அப்படின்னு கேட்போம். எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் when did you arrive, when did you arrive, arrive, எப்போ நீ வந்த. அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு he is telling a lie, he is telling a lie, லைனா பொய் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ ஃபேக்ட், அது உண்மை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஃபேக்ட், இது உண்மை. ஃபேக்ட்னா உண்மை. நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லுவோம். டூ ஆஸ் ஐ டெல் யூ, டூ ஆஸ் ஐ டெல் யூ, நான் சொல்கிற மாதிரி செய். உள்நுழை, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணும்போது லாகின் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லுவோம். லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது லாகின் அப்படின்னா உள்நுழை அப்படின்னு அர்த்தம். இது அதிகமாக நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம லாகின் பண்ணுவோம். ஷட் டவுன், ஷட் டவுன் அப்படின்னா இயக்க நிறுத்தம். அதாவது கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம ஆஃப் பண்ணுறது, நிறுத்துறது, அணைக்கிறது, அதுதான் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஷட் டவுன் வந்து கரண்ட்டு ஷட் டவுன் சொல்லுவோம். கரண்ட் இல்லை, நாளைக்கு வந்து ஷட் டவுன் அப்படின்லாம் பேசிப்போம். அது இயக்க நிறுத்தம், அதாவது அந்த அந்த சப்ளை வந்து இல்லாமல் இருக்கிறது.
இயக்கம் வந்து இயங்காமல் இருக்கிறது, அதுதான் ஷட் டவுன். அவன் காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் திஸ் மார்னிங். திஸ் மார்னிங்னா இன்னைக்கு காலையில். ஹீ ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி, அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். சின்ஸ் திஸ் மார்னிங், காலையிலேருந்து, இன்னைக்கு காலையிலேருந்து அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸ்டே எ லிட்டில் லாங்கர், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இப்போ நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டே எ லிட்டில் லாங்கர், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. ஸ்டே எ லிட்டில் லாங்கர். இந்த வீடியோவில் 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.